மாதம் அப்படி தான் இருக்கும். ஆனாலும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு எங்கேருந்தான் உற்சாகம் வரும்னு தெரியாது. 6 மணி ஆராதனைனா 5:30 மணிக்கெலாம் இது ஃபுல்லாகிடுது. ஆனால் இன்றைக்கி 7:30 மணி ஆராதனைனா 8:30 ஆனாலும் ஃபுல்லாக மாட்டேங்குது. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். சத்தமாக ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 37வது வசனம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்றான். ஹல்லேலூயா. தலையை தாழ்த்தி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மாலெல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மாலெல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். சர்வவல்லவரே, எல்லாம் செய்பவரே, இல்லாதவைகளை இருக்கின்றதாய் வரவழைப்பவரே, ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்யவல்லவர். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல முடியும்? ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்யவல்லவர். 2 கரங்களையும் வானத்திற்கு நேராக உயர்த்தி என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் ஆண்டவரே முற்றிலுமாய் உம்மாலெல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். என்னால் ஒன்றும் கூடாதென்று என்னை நான் தந்து விட்டேன். உம்மாலெல்லாம் கூடுமென்று உம்மை நான் நம்பி உள்ளேன். ஆமாண்டவரே, எங்களால் ஒன்றும் கூடாதப்பா, எல்லாம் உம்மால் ஆகும். என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆண்டவரே, வசனத்தை நீர் வெளிப்படுத்துங்க. அடியேனை மறைத்து உன் நாம மாத்திரம் உயர்த்தப்படுகிறவே தான். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இந்த இந்த வசனத்தை அநேக முறை நாம் வாசித்திருக்கிறோம், அறிக்கை செய்திருக்கிறோம், ஜபித்திருக்கிறோம், இதை சுதந்திரித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, நத்திங் அப்படின்னா ஜீரோன்னு என்று அர்த்தம். அப்போ இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ சமயத்தில் எளிதாய் இருக்கிற காரியங்களும் இருக்கிறது, கடினமாய் இருக்கிற காரியங்களும் இருக்கிறது. In life you always have something which is always easy as well as which is difficult. இதுதான் நம்ம பேலன்ஸ் பண்ணி நம்மளோட வாழ்க்கையை ஓட்டி கொண்டு போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் என்னுடைய செய்தியின் தலைப்பு why is life difficult? ஏன் நம் வாழ்க்கை கடினமாக இருக்கிறது என்பது. அதற்கு காரணம் உங்களுக்கு வியப்பாக இருக்கும். அதுக்கு காரணம் ஒன்று மாத்திரமே, அது நீங்களும் நானும்.
இதன் அர்த்தத்தை இந்த செய்திக்கு பிற்பாடு உங்களுக்கு புரியும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏன் வாழ்க்கை கடினமாக இருக்கிறது? ஏன் வாழ்க்கை நம்மளுக்கு எப்பொழுதுமே ஒரு சவாலாய், ஒரு எதிர் நீச்சலாய் நமக்கு இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, அதற்கு காரணம் நீங்களும் நான் மாத்திரமே. இந்த பகுதியை நல்லா புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் மரியாளுக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் தன்னுடைய தூதனை அனுப்பி சொல்லும் பொழுது அவளுக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னால் அது ஒரு எளிதான காரியம் அல்ல. இட் இஸ் நாட் அன் ஈஸி திங் ஃபார் அ வர்ஜின். ஒரு கன்னிகைக்கு வேத வல்லுநர் சொல்கிறாங்க, அவள் ஒரு இளம் பருவத்தில் ஒரு 16 வயது கூட இருக்கும், திருமணம் ஆகலை, தன்னோட புருஷனை அவள் அறியாமல் இருந்தால் அவளுக்கு இந்த வார்த்தை கடந்து வரும் பொழுது அவளுக்கு அது வியப்பாக இருந்தது. இட் வாஸ் நாட் அன் ஈஸி திங், இட் வாஸ் அ டிஃபிகல்ட் திங் ஃபார் ஹர். இது எப்படி ஆகும், இது எப்படி நேர்ந்திடும் அப்படின்னு she was surprised, she was amazed. அவளுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. 34வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அதுக்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படி ஆகும், புருஷனை அறியேனே. நிறைய சமயத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தங்கள், நம்மளுக்கு கொடுக்கிற வசனங்கள், நம்மளோடு பேசுகிற காரியம் நம்மளுக்கு வியப்பாக இருக்கும். இது எப்படி ஆகும்? எப்பொழுதுமே கேள்விக்கு மேலே கேள்வி, ஒரு எக்ஸ்பிளனேஷன் மார்க்கே கிடையாது. எப்பவுமே ஆண்டவர் நம்மளுக்கு சொன்னார்னா இது எப்படி நடக்கும், அப்படிதான் ஒரு கொஸ்டின் வருது. ஆண்டவர் சொல்லுகிறார், இது செய்து முடிப்பார் என்கிற சோத்திரம் வருவதை காட்டிலும் நம்மளுக்கு எப்பொழுதுமே ஒரு கேள்விக்குறிதான் வருகிறது. அதுவும் இவளுக்கு தான் வந்தது. ஆனால் ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது 35வது வசனத்தில் தேவன் தூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், அல்லேலூயா, உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். அப்போ ஆண்டவர் நம் மீது இறங்கி வரும் பொழுது his shadow of his presence, அந்த ஷெக்கினா மகிமை அவள் மீது இறங்கும் பொழுது அவன் கர்ப்பம் தரிப்பாள், அது பரிசுத்தமாய் இருக்கும். அல்லேலூயா. இன்றைக்கும் பல கேள்விக்குறிகளோடு நீங்க வந்திருக்கலாம். ஆனால் அவருடைய மகிமை, அவருடைய சமூகம், அவருடைய ஆளுகை உங்க மீது இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட தடையாய் இருந்தாலும் சரி, என் தேவனாலே எல்லாம் ஆகும், என் தேவனாலே எல்லாம் ஆகும். விசுவாசிக்கிறோம் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி இந்த வருஷத்தின் கடைசி நாட்களை பிரவேசித்து இருக்கிறோம். அப்பா, நீங்க சொல்லியிருக்கிறீங்க, கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன். இன்னைக்கு ஆராதனையில் அதுதான் தியானித்தோம். ஆனால் அதையும் ஆண்டவர் செய்து முடிக்க வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. அதே அதிகாரத்தில் 38வது வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆக கடவுது என்றார். அப்பொழுது தேவதூதன் அவரிடத்திலிருந்து போய்விட்டான். நல்லா கவனிக்கணும், your submission. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு வார்த்தை கடந்து வரும்பொழுது முதலாக நம்ம ரியாக்ஷன் கண்டிப்பாக வியப்பதான் இருக்கும். இது எப்படி நடக்கும், ஆச்சரியமா இருக்கும். ஆனால் அந்த குழப்பங்கள்லாம் எப்போ நீங்கன்னா அவருடைய சமூகம் உங்க மேலே இறங்கி வரும்பொழுது. அல்லேலூயா. பாருங்க, இது ஒரு ப்ராசஸ். பாருங்க, there's a prophecy, ஒரு தீர்க்க தரிசனம், ஒரு வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தம் கடந்து வருகிறது. அதை அவள் ரிசீவ் பண்ணும்போது அவளுக்கு அது வியப்பா இருக்கிறது. ஆனால் தூதன் வருகிறான், வார்த்தை வருகிறது. ஆனால் அவரே இறங்கி வரும் பொழுது எல்லா குழப்பங்கள், எல்லா கஷ்டங்கள், எல்லா கேள்விகளும் எல்லாமே மறையும். மறைந்த பிறகு நீங்களும் நானும் பண்ண வேண்டிய ஒரே ஒரு காரியம், தகப்பனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அவர் சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தால், அல்லேலூயா. பாருங்க எப்படி சப்மிட் பண்றான் 38வது வசனத்துல, இல்லையா? ஆண்டவரே, உமக்கு நான் அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள். ஆகாது என்று நினைத்தால், ஆனால் இப்பொழுது ஆகும் என்று சொல்லுகிறாள். அதுக்கு ஒன்று மாத்திரம் தான் நான் சொல்றேன், வாட் எவர் இஸ் ஈஸி, வாட் எவர் இஸ் டிஃபிகல்ட், எது கடினமோ, எது சுலபமா இருக்கிறதோ அது உங்களிடத்துல தான் இருக்கிறது, உங்க கரத்துல தான் இருக்குது, உங்க வாழ்க்கையில தான் இருக்குது, உங்களோட வாயில தான் இருக்கிறது, உங்களுடைய விசுவாசத்துல தான் இருக்கிறது. ஹல்லேலூயா. இல்ல பாஸ்டர், என் வாழ்க்கை இப்படிதான் போகும், இப்படிதான் முடியும் நினைக்காதீங்க. மரியாளுக்கு எது கடினமா இருந்ததோ
அது ஆயிற்று, அது ஆகும். என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. இது ஒரு தாய், இது புதிய ஏற்பாட்டுல இவள் ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது அவரே இந்த உலகத்துக்கு இரட்சகராய் மாறுகிறார். ஒரு ஜீவ பலி, ஒரு ஜீவ பலி ஏறெடுக்கப்படுகிறது. பிகாஸ் ஆஃப் ஹர் சப்மிஷன். தன்னுடைய சொந்த புருஷனே அவளை தள்ளிவிட மனதாயிருந்தான். அல்லேலூயா. அப்பேற்பட்ட காரியங்களை வந்தாலும் ஆண்டவர் உங்க வாழ்க்கையில கொடுக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தமும் அது நிச்சயமாகவே நிறைவேறும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல நீங்க பார்க்கும் பொழுது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தது இல்லையா? 25 ஆண்டுகளாய், எத்தனை வருடங்களாய் காத்திருந்து சாராள் ஒரு கர்ப்பம் தரிப்பால், ஒரு குமாரனை பெற்றெடுப்பால் சொல்லும் பொழுது சாராளுக்கும் வியப்பா இருந்தது. வேதம் சொல்லுகிறது அவள் நகைத்தாள். மரியாளுக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. ஆனா நம்ம அம்மாவுக்கு காமெடி பீஸா இருந்துச்சு. அல்லேலூயா. ஏன்னா அந்த அம்மாக்கு நான் இந்த வயசுல எப்படி என்னால் பெற்றெடுக்க முடியும்? இட் இஸ் டிஃபிகல்ட், கடினம். ஆனால் என் தேவனால் எல்லாம் ஆகும், என் தேவனால் எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். எல்லாருக்குமே தெரிந்த பகுதி. வேதத்தை எடுத்து படிக்கிற சொல்ற ஒரு காரணம்னா தான் அதை எடுத்து படித்தாதான் அந்த வசனம் உங்களோடு கிரியை செய்யும். 18-14 ஆதியாகமம். ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அதுல அவ சொல்றா, என் தேவனாலே, தூதன் சொல்றா, தேவனாலே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அதே தாய் சொல்றா. என்ன, அந்த அம்மா வந்து டீன்ஸ்ல இருந்தாங்க, டீனேஜா இருந்தாங்க. இவங்க எந்த நேரத்தில் டிக்கெட் வாங்குற ஸ்டேஜில் இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? அல்லேலூயா. அவளுக்கு அது நகைப்பாய் சிரிப்பாய் இருந்தது. வார்த்தை, அதே வார்த்தை வருதுங்க. 3 புருஷர்கள் வராங்க, சொல்றாங்க, அவன் நகைத்தாள், சிரித்தாள். இது ஆகுமா? ஆகும். எந்த தாய் நகைத்தாலோ அதே தாயுடைய கர்ப்பத்தை ஆண்டவர் திறந்தார். அல்லேலூயா. அங்க இயேசு கிறிஸ்து ஜீவ பலியாய் மாறினாள். இங்க ஆபிரகாம் விசுவாசத்திற்கு ஒரு பலியாய், கீழ்ப்படிதலுக்கு ஒரு பலியாய் தன் ஒரே பேரான குமாரனை ஏக சுதன் என்றும் பாராமல் எடுத்துட்டு போனாரு, ஒப்பு கொடுத்தார். There was a submission. மரியாளும் சப்மிட் பண்ணா, ஆபிரகாம் ஒப்பு கொடுத்தார். ஆனால் வித்தியாசம் என்னவென்றால், இயேசு மாத்திரம் தான் அந்த உலகத்துக்கு ரத்தத்தை சிந்த முடியும். அல்லேலூயா. எந்த மனுஷனுடைய ரத்தத்துல பாவ மீட்பு கிடையாது. அல்லேலூயா. கர்த்தர் ஆபிரகாமை சோதித்தார். அல்லேலூயா. அவன் உண்மையா இருந்தான். அல்லேலூயா. சந்ததியை ஆசீர்வதித்தார். ஆனால் மரியாள் தன்னை ஒப்பு கொடுத்தார். உலகத்தின் இரட்சகர் தோன்றினார். What was difficult was easy. எது கடினமாயிருந்ததோ அது சுலபமாய் மாறிற்று. இன்றைக்கு உங்க வாழ்க்கையில ஏன் கடினம்? என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என் தேவனால கூடாத காரியம் இருக்குதா? ஒன்று இருக்குதா? அந்த பூலோகத்துல ஒன்றுமில்லை, ஒன்றுமில்லை. அல்லேலூயா. இன்றைக்கு ஒரு 5 காரியங்களுக்கு முன்பாக நான் வேகமாய் சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். எல்லாமே வேதாகமத்திலிருந்து ஒரு 5 எடுத்துக்காட்டுகள். ஏன் நம்ம வாழ்க்கையில கடினமான காரியங்களை நாம் சந்திக்கிறோம்? Why do we face difficulties? ஏன் கடினமான காரியத்தை நம்ம வாழ்க்கையில நம்ம சந்திக்கிறோம்? முதலாவது குறிப்பு நீங்க வாசிக்கலாம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 21வது வசனம். எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. 18 21 23 21 21 23.
மத்தேயு 18:21. அப்போது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். போதும், நல்லா கவனிங்க. முதலாவது, நம்ம வாழ்க்கையில எது கடினமா இருக்கிறது? ஒரு முக்கியமான நிறைய காரியங்கள் நம்ம வாழ்க்கையில கடினமா இருக்கிறது. ஆனால் உலகத்துல இன்னர் ரிலேஷன்ஷிப், உறவுகளை, இன்றைக்கு நீங்களும் நானும் ஒரு பிள்ளையாக வாழ்கிறோம், பெற்றோராக வாழ்கிறோம், கணவன் மணியாக வாழ்கிறோம், ஏதோ ஒரு உறவு நம்ம உலகத்தில் இருக்கிறது. ஆனால் மனிதன் இருக்கிற அந்த உறவுல மன்னிப்பு என்கிற ஒரு காரியம் குறைபாடாக இருக்கிறது. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இங்க ஆண்டவரை பார்த்து பேதுரு கேட்கிறார், எத்தனை முறை? அது அவனுக்கு கடினமா இருக்கிறது. அந்த வார்த்தையை படிங்க. 21வது வசனத்துல அவன் கேட்கிறான், என் சகோதரனை எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் அவனை மன்னிக்கணும்? அந்த எத்தனை தரம், how many times to forgive was difficult. மன்னிக்க அவனுக்கு கடினமா இருந்துச்சு. ஆண்டவர் சொல்றாரு, கேட்கிறான், 7 முறை மன்னிக்கணுமா? ஏனால் அந்த காலத்துல யூதர்கள் மத்தியில ஒரு மனிதனை, அவங்களுக்கு அது கற்றுக் கொடுக்கப்பட்டிருந்தது, ஒரு மனிதனை 3 முறை மன்னித்தால் போதும். அப்ப நம்ம ஐயா பேதுரு அண்ணாச்சி என்ன நினைக்கிறாருன்னா, எனக்கு ஒரு பெரிய மனசு, நான் 3 முறை இல்ல, அதோட டபுள் ஆண்டவர்கிட்ட கேட்டுட்டேன், 7 முறை கேட்கிறேன். ஆனா நம்மால தலையில கொட்டி அடுத்த வசனம் சொல்றாரு. 22வது வசனத்தை படிங்க. கடனை தீர்க்க 18:22. இயேசு 7 மாத்திரம் அல்ல, 70 தரம் என்று உனக்கு சொல்லுகிறேன். 70 times 7, 70 7 முறை. அப்பனா 490 முறை மன்னிக்கணுமா? எத்தனை முறை பாருங்க. நம்முடைய அறிவுக்கு 3 முறை கலாச்சார அந்த கல்ச்சரல் படி, அந்த கஸ்டம் படி 3 முறை மன்னிச்சா, அந்த பழக்க தோஷத்துல 3 முறை மன்னிச்சா போதும் நம்பால் நினைக்கிறார். அதனால 7 முறை கேட்கிறாரு. ஆனா நம்மால சொல்றாது அப்படியே 70 முறை ஜாஸ்தி ஆக்கிட்டார். அல்லேலூயா. ஏன்னா அவரும் உபதேசத்தை நன்கு அறிந்திருந்தா, நம்ம அப்பா அவரை விட்டு நன்கு அறிந்திருந்தார். ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆதி ஆகமத்தில் ஒரு வசனம் இருக்குது. ஆதி ஆகமம் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை படிங்க. 4:24. ஆதி ஆகமம் 4வது அதிகாரம். காயினுக்காக 7 படி சுமருமானால் லாமேக்குக்காக 77 படி சுமரும் என்றான். இதை நம் தகப்பன் நன்கு அறிந்திருந்தான். நிறைய நேரத்துல யாரோடு பேசுறோம் ரொம்ப முக்கியம். அப்பா கிட்ட ரொம்ப ஸ்மார்ட்டா பேசக்கூடாது. நம்மளுக்கு தான் வாக்கியம் தெரியும், நம்மளுக்கு தான் உபதேசம் தெரியும், நம்மளுக்கு தான் வார்த்தை தெரியும்னு அவர் வார்த்தையே அவருக்கு முன்னாடி போய் சவாலா வைக்க கூடாது. பேதுரு வைக்கிறாரு. அப்போ நான் யோசித்து பார்க்கணும், 490 முறை ஒருவனை மன்னிக்கும் பொழுது, இல்லையா, நம்ம மன்னிக்க முடியுமா? ஒரு முறை மன்னிக்கிறதே பெரிய சவாலா இருக்குது. அப்ப 490 முறை ஐ எம் சாரி, ஐ எம் சாரி, ஐ எம் சாரின்னு சொல்லி 490 முறை சாரி சொன்ன பிறகு, அந்த மன்னிப்பை நீங்க ஏற்றுக்கொண்ட பிறகு, ஒருவரை நீங்க மன்னித்த பிறகு 491வது முறை, இல்லையா, அப்போ அந்த மன்னிப்புக்கின்ற அர்த்தமே நம்ம இழந்துருவோம். நம்மளுக்கு கோபம் தான் வரும். 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி 4 வாட்டி. அப்ப அந்த இடத்துல நம்ம ஆத்ம நேசரை வச்சு, அவர் எத்தனை முறை நம்மளை மன்னித்து இருக்கிறார்? 1 வாட்டி 2 வாட்டி 3 வாட்டி, இல்லையா? பிறந்த நாள் முதல் இந்த நாள் வரைக்கும் அவர் 490 சொல்றாரு. அது கணக்கு போட்டு பாருங்களேன். into 100 into 1000, இதற்கு 5 லட்சத்துக்கு மேல கூட போயிருக்கலாம். அப்ப அத்தனை முறை தகப்பன ஒரு முறை நம்மளை மன்னிக்கும் பொழுது அவருக்கே டயர்ட் ஆயிட்டு இருக்கும். இந்த கேஸ் எல்லாம் திருந்தாதரா. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆனாலும் நீ மன்னிக்க. அல்லேலூயா. இன்றைக்கு உறவுகளில் ஏன் நம்மளுக்கு ரிலேஷன்ஷிப் ரொம்ப கடினமா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளால மன்னிக்க முடியல. இந்த உறவு, இந்த குடும்பம், இந்த நட்பு, இது எல்லாமே அவர் உண்டாக்கினது. அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு ரத்தத்துல அந்த கசப்பு, அந்த மன்னிக்க முடியல, இது அப்படியே ஊறி போய் இருக்கிறது.
எங்க நம்ம எலும்பு வரைக்கும் இறங்கி போயிருக்கு. பிட்டர்னஸ், கசப்பு, மன்னிக்க முடியல, வாக்குவாதம், பொறாமை, எரிச்சல், இது எல்லாமே ஊறி 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 even our body is refusing to react. நம்ம சரீரம் கூட நம்மளுக்கு எப்படி ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா அதுதான் முதல் எதிரியா இருக்குது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆழமாய் போயிடுச்சு இன்னைக்கு. So what is easy, எது சுலபமாய் ஆண்டவர் எது நன்மையாய் ஆசீர்வாதமாய் கொடுத்தாரோ இன்றைக்கு அது கடினமாய் இருக்கிறது. அது யார் கடினமாக்கினது? நீங்களும் நான் தான் கடினமாக்கணும். இன்றைக்கு அவங்கள மேல பழிய போடாதீங்க, ஆண்டவர் மேல பழிய போடாதீங்க, சூழ்நிலை மேல பழிய போடாதீங்க. ஆண்டவர் சொல்றாரு 7 முறையும் 90 முறையும் 490 முறையும் 5000 ஆனாலும் பரவாயில்ல. 2025 ஆண்டுகள் ஆகுது அவர் சிலுவை மரத்துல வெற்றி சிறந்து. கொஞ்சம் கணக்கு போட்டு பாருங்க, உலகத்தில் எத்தனை பாவங்கள் இருக்கும் இல்லையா? we cannot measure, it is infinite. யாராலும் எண்ணி முடிக்கவே முடியாதுங்க. அதே போலதான் அவருடைய ஆசீர்வாதங்களும் இருக்குது. கடல் மண்ணை யாருன்னா என்ன முடியுமா? என் தகப்பன் செய்த நன்மைகள் ஏராளம், அதே நேரத்தில் என் தகப்பன் மன்னித்த பாவங்களும் ஏராளம். அப்ப அவரே நம்மளை மன்னிக்க கூடுமானா எதற்கு ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கை, ஒரு எளிதான வாழ்க்கையை அவர் நம்ம கரத்துல கொடுத்திருக்கிறார். why make it difficult? இனி நிறைய பேரோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒரு எளிமையான காரியம், ஒரு லகுவான காரியம், இதை அவர்கள் அப்படியே கடினமாக்கி கொண்டிருக்கிறார். they make the easy difficult. ஆனால் என் தேவனோ கடினமானதை லகுவாக மாற்ற வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை சமயம் நீங்களும் நானும் தவித்து கொண்டிருக்கும் பொழுது, உதவியற்ற நேரத்தில், when our lives was difficult, கடினமான பாதையில போகும் பொழுது நம்மளுக்கு லகுவாய் அவர் மாத்தி இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? அல்லேலூயா. என் தேவனாலே ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. இன்றைக்கும் திருப்பந்தியில பங்கெடுக்க போறீங்க, இன்னைக்கும் திருப்பந்தியில இருக்க போறீங்க. யாரனா மன்னிக்கணும்னா மன்னிச்சிருங்க. if you want to forgive somebody, forgive. மன்னிக்கணுமா மன்னிச்சிருங்க. சிம்பிள். don't make easy things difficult. லகுவான காரியத்தை கடினப்படுத்தி, உள்ளத்தை கடினப்படுத்தி, வாழ்க்கையை கடினப்படுத்தி, மற்றவங்களையும் கடினப்படுத்திட்டு போயிட்டு இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை கடினமாக தான் இருக்கும். நீங்களாம் வாய் திறந்து சொல்லவே கூடாது என் தேவனாலே எல்லாம் ஆகும், சொல்லவே கூடாது. ஏன்னா உங்க வாழ்க்கையை நீங்க தான் கடினப்படுத்திட்டு இருக்கிறீங்க. எதுக்கு தேவை? இது தேவையற்றது அல்லவா? அழகான குடும்பம், உறவுகள், இது ஆண்டவர் கொடுத்தது. அல்லேலூயா. பேதுரு அதான கேட்கிறாரு, என்னோட சகோதரனை எத்தனை முறை நான் மன்னிக்கணும்? அல்லேலூயா. என் தகப்பன் மன்னிக்க மனமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் உங்களையும் என்னையும் மன்னித்ததுனாலதான் ஒரு காலத்துல கடினமான இருந்த வாழ்க்கை இன்றைக்கு லாபமாய் இருக்கிறது. Our life was useless, but now it is profitable. ஏனால் அவருடைய மன்னிப்பு மாத்திரமே. அவர் உங்களையும் என்னையும் மன்னிக்கலனா இன்றைக்கு நம்ம வாழ்க்கை எவ்வளவு கடினமா இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. இரண்டாவது காரியம், நம்ம வாழ்க்கை ஏன் கடினமாக இருக்கிறது? அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 19:23. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அரிதென்று மெய்யாகவே சொல்லுகிறேன். நல்ல கவனிங்க. ஒரு ஐஸ்வர்யவான் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வர வேண்டும் என்றால் அதுவும் கடினமானது. இட் இஸ் a very difficult thing. இப்போ ஐஸ்வர்யவான் உலகத்தில் ஒரு செல்வந்தன், அவனுடைய மூளைக்கு, அவனுடைய அறிவுக்கு, தன்னுடைய ஆற்றலுக்கு அவனை நினைக்கிறானா உலகத்தில் எல்லாவற்றையும் நான் அடைந்து விட்டேன், இதுக்கு மேல இதுதான் இருந்துச்சுன்னா அதையும் நான் அடைய போகிறேன், அப்படிதான் அவன் நினைக்கிறான். இது எல்லாமே தற்காலிகமானது, இது எல்லாமே தற்காலிகமானது, அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கை.
அவன் ஒன்று மறந்துட்டான், எனக்கென்று ஒரு நித்திய ஜீவன் இருக்கிறது, எனக்கென்று ஒரு எதிர்காலம் இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், அது லேசான காரியம் அல்ல, அது லேசான காரியம் அல்ல. To be saved, to enter into his kingdom is not a joke. அவருடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது என்பது விளையாட்டு அல்ல. பாஸ்டர் ஜான் பால் இன்னைக்கு கூட ரொம்ப அருமையாக சொன்னார். ஏதோ திருவிருந்த கூட வரும், அப்படியே ஈஸியாக எடுத்துட்டு போயிடுறோம். நோ, அதுக்கு பின்னால் ஒரு விலை கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. இட் இஸ் நாட் ஈஸி. இன்றைக்கு எல்லாருமே ஆண்டோடைய சுய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளையாய் மாற்றி அமர வைத்து இன்றைக்கு மாதத்திற்கு ஒரு முறை எடுக்கிற அந்த திரு பந்தியிலேயே நீங்களும் நானும் பரிசுத்தமாய் பங்கு பெற முடிகிறதா? யோசித்து பார்க்கணும். ஆண்டவர் சொல்றார், அது ஒரு லேசான காரியம் அல்ல. ஒரு ஐஸ்வர்யவானுக்கு அது லேசான காரியம் அல்ல. முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது சகலமும் கூட கொடுக்கப்படும். ஆனா ஐஸ்வர்யவான நினைக்கிறான், அவனோட ராஜ்யம், உலகத்தில் இருக்க ஐஸ்வர்யங்கள், சொத்து, நன்மை, இதுதான் உலகம் வந்துச்சுன்னா போறோம், அவருடைய ராஜ்யத்தில் நான் போயிடும். இல்லவே அல்ல. அதனாலதான் அடுத்த வசனத்துல ரொம்ப அழகா சொல்றாரு, 24வது வசனத்துல, மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இதுல ஆண்டவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர் பாத்தீங்களா? அவருடைய நம்பாலும் அப்பப்போ ஒரு ஜோக்கில் அடிப்பார். யாரு? நம்ம ஆண்டவர். அப்போ ஒட்டகம் எப்படி இருக்கும்? ஜைஜாண்டிக்கா இருக்கும், உயரமா இருக்கும், வாட்டமா இருக்கும். இது ஒரு சாதாரண அதை மெஷர் கூட பண்ண முடியாது. இட்ஸ் நாட் ஈவன் 0.0005 mm, நாட் ஈவன் தட். அதை மெஷர் கூட பண்ண முடியாது. அதுக்குள்ள ஒரு ஒட்டகம் போகுமா? அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பேதுருவுக்கு எவ்வாறாக மன்னிப்பது ஒரு கடினமான காரியமா இருந்ததோ, ஆண்டவர் அது லகுவாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அதே போல ஒரு செல்வந்தனுக்கு, ஒரு பணக்காரனுக்கு எவ்வாறாக ஒரு ஒட்டகம் அந்த ஓட்டைக்குள்ள போக முடியாதோ, செல்வந்தனுக்கு இன்றைக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனால் என் தேவனாலே எல்லாம் ஆகும், என் தேவனாலே எல்லாம் ஆகும். இன்றைக்கு நிறைய பேர் நீங்க ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? இவங்க ரட்சிக்கப்படணும், அவங்க ரட்சிக்கப்படணும், இவங்க ரட்சிக்கப்படணும். நிச்சயமாகவே நீங்களும் நானும் ஜெபிக்கணும். மோடி ஐயாக்காக ஜெபிக்கணும், ஸ்டாலின் ஐயாக்காக ஜெபிக்கணும், ட்ரம்புக்காக ஜெபிக்கணும், எப்பேற்பட்ட செல்வனும் இருந்தாலும் ஜெபிக்கணும். எஸ், ஜெபிமா ராட்ரிகஸ் என்கிற 2 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்க, when India won the World Cup, இல்லையா? பெண்கள் விளையாடினா அந்த வேர்ல்ட் கப்ல செமிஃபைனல் மேட்ச் வின் பண்ணோம்னு தைரியமாக ஆண்டவரை சொல்லுகிறார். எத்தனையோ வருட காலமா எனக்கு ஒரு ஆசை, பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் பீப்புள்லாம் என்னைக்கும் ஐ ஓவ் இட் டு ஜீசஸ், ஆண்டவருக்கே தான் அர்ப்பணம் பண்றேன், என் தாய் தகவலும் அர்ப்பணம் பண்றேன்னு பல நாட்டுக்கெல்லாம் சொல்றான். என்னைக்குமே நான் யோசித்து பார்ப்பேன், நம்ம இந்தியா தேசத்துல இன்னும் ஒரு உசுறு கூட இல்லையா என் தேவாதி தேவனை உயர்த்த. ஆனால் ஆண்டவர் அவளை எடுத்தால் பயன்படுத்தினார். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவளோட வீடியோஸ் நான் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சேன். அவங்களுடைய சர்ச்ல ஷீ இஸ் a worship leader. தம்முடைய தகப்பன் சுவிசேஷ ஊழியத்தை செய்கிறார். அவளுக்கு தடை வந்தது. தடை வரும் பொழுது இவளை டீம்ல கூட சேர்க்கல. ஏனால் அவங்களுடைய தகப்பன் மதமாற்ற சட்டத்தை மதம் மாத்துறாருன்னு. ஆனால் இத்தனை தடைகள் மத்தியிலும் on a world stage, உலகமே பார்க்கிற அளவுக்கு என் ஆண்டவர் அவள் தலையை உயர்த்தினார். என்றைக்குமே இல்லாததை அவள் சாட்சியா சொன்னார். இது தேவனால மாத்திரமானது. அவர் இந்த யுத்தத்தை எனக்காக அவர் போராடினார். நான் மௌனமாயிருந்து தேவன் அவரே என்று அறிந்து கொண்டேன். அது சாட்சி. வாட் இஸ் இம்பாசிபிள் வாஸ் பாசிபிள். அல்லேலூயா. இந்த இந்திய தேசத்துல இயேசுவின் நாமம் உயரப்பட்டது. அது கடினமாய் இருந்துச்சு. இது எல்லாமே எதுக்கு அடையாளம்னு நான் விசுவாசிக்கிறேன்னா, இயேசுவை இந்தியா தேசம் அறிகிற காலம் வந்து விட்டது. What was once difficult, it is now easy. ஒரு காலத்தில் எது கடினமாய் இருந்ததோ அது இன்றைக்கு சுலபமாய் ஆண்டவர் மாற்ற போகிறார். அது யார் கரத்தில் இருக்குதுன்னா, ஜெமிமா ராட்ரிகஸ் கரத்தில் இருந்துச்சுன்னா ஏன் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் இருக்கக்கூடாது? It is in our life. நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய சாட்சியில, நம்முடைய பேச்சில, நம்முடைய மூச்சில அவருடைய நாமத்தை உயர்த்தணும். அல்லேலூயா. ஏனால் ரட்சிப்பு லேசான காரியம் இல்லங்க. தன்னையே கொடுத்துட்டு வாங்கி இருக்கிறார்.
அதனால்தான் அவர் சொல்றாரு, எவனுக்கும் நான் தூக்கி கொடுக்க மாட்டேன். நீ செல்வம் தானே நச்சு போறாதுப்பா, உன்னை நீ அர்ப்பணிக்கணும், உன்னை நீ தாழ்த்தணும். அப்ப நீ தாழ்த்தும் பொழுது ஒரு ஒட்டகம் எப்படி ஒரு சின்ன ஓட்டைக்குள்ள வர முடியுமோ அதையும் என்னால் செய்ய முடியும். கடினமான உள்ளத்தை என் ஆண்டவர் உடைக்க முடியும். அல்ல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏனால் நீங்க கூர்மையா கவனித்து பாருங்க, இந்த பணக்காரங்க, இந்த செல்வந்தவங்க, இந்த சமுதாயத்தில் உயர்ந்தவங்களாம் நீங்க பாத்தீங்கன்னா அவங்கள தோல்வியை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. பார்த்துருக்கீங்களா? அவங்களால ஃபெயிலியரை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னால் எப்பொழுதுமே வெற்றி. பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா ப்ராஃபிட், ஒரு காரியத்தை போய் பண்ணாங்கன்னா இது. பணம் இருந்தா யாரை வேணா என்ன பண்ணுவாங்க, முடிஞ்சு போச்சு. ஏன்னால் அவங்களால தோல்வியை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அவனுடைய ப்ராக்ரஸ் கார்டில், அவனுடைய வாழ்க்கையில எல்லாமே பார்த்தீங்கன்னா வெற்றி 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 இதுதான் இருக்கும். என்றைக்கு தோல்வியை பார்க்குறாங்களோ அதனால அவங்கள ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அப்பதான் அவங்களுக்கு தெரியும் வாழ்க்கையும் கடினமா இருக்கிறது. மற்றவர்களுக்கும் வாழ்க்கை கடினமா இருக்குன்னு எப்ப தெரியும்னா, தன்னுடைய வாழ்க்கையில என்றைக்கு அவன் தோல்வியை சந்திக்கிறானோ. வேலைக்காரன் இருப்பான், எம்ப்ளாயிஸ் இருப்பான், அவனை குறித்து ஒரு நாளும் கவலை கிடையாது, அவனுக்கு வேண்டியதெல்லாம் வேலை பண்ணணும், அவ்வளவுதான். ஆனால் என்றைக்கு அந்த வேலைக்காரன் அந்த எம்ப்ளாயி போற பாதையில இவன் போறானோ, என்றைக்கு தோல்வியை அவன் சந்திக்கிறானோ அன்றைக்கு தான் அவனுக்கு புரியும் வாழ்க்கை எனக்கும் கடினமானது தான். அல்லேலூயா. அதே போல ரெண்டாவது காரியம், ஏன் நம்மளுக்கு வாழ்க்கையில நம்ம வாழ்க்கை கடினமா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்மளால தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியலை. ஆண்டவர் சொல்றாரு, ஒரு பணக்காரனுக்கு அப்படிதான்ப்பா, ஆனால் உன்னை நான் தெரிந்தெடுத்திருக்கிறேன், உன்னை நான் ரட்சித்து இருக்கிறேன், உனக்கு இதை நான் விலை கிரயம் செலுத்தி இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். மூன்றாவது காரியம், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 10வது வசனம். 2 ராஜாக்கள் 2:10. அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய், உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். ஹல்லேலூயா. இங்க 2:10 பார்க்கிறோம், அரிதான காரியம். அப்போ எலிசா எலியாவை பார்த்து கேட்கிறார், எனக்கு ரெட்டிப்பான பங்கு வேணும். அப்போ அவர் என்ன சொல்றாரு, இது ரொம்ப அரிதான ஒரு காரியம். இங்கேயும் இட்ஸ் a very difficult thing. நீ கேட்டது ஒரு லேசான காரியம் இல்லப்பா, ஏதோ சுலபமான காரியம் இல்லை. நான் இந்த உலகத்தை விட்டு கடந்து போக போறேன், ஆண்டவரை எடுத்துக்கொள்ள போறாரு, அதுக்கு முன்னாடி உன்னை ஆசீர்வதிச்சுட்டு போறேன், ஏதோ ஒரு நன்மை செஞ்சுட்டு போறேன், இல்லை உலக ஆசீர்வாதம் கொடுத்துட்டு போறேன்ல. ஏன்னா நல்லா புரிந்து கொள்ளணும், he has the hard thing. ஆங்கில வேதாமத்தில் தான் போட்டிருக்குது, it's the hard thing. ரொம்ப கடினமான ஒரு காரியத்தை அவர் கேட்டார். ஏன்னா அவருக்கு ஒரு வெளிப்பாடு கண்டிப்பா இருந்திருக்கும். ஏன்னா எலிசாவை உருவாக்கினவர் அவர் தான். நல்லா புரிந்து கொள்ளணும், when he asks for a double portion, இரட்டிப்பான அந்த நன்மையை, அந்த இரட்டிப்பான காரியத்தை, அந்த அபிஷேகத்தை அவர் கேட்கும் பொழுது, எல்லாமே உங்களிடத்துல இருக்கிறத எனக்கு 2ஆ கொடுங்கன்னு கேட்கல. நல்லா புரிந்து கொள்ளணும். there's a lot of misinterpretation. நிறைய பேர் தவறாய் இதை புரிந்து கொள்றாங்க. it is not Elijah into truth. அது கிடையாது. தன்னுடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தில் எனக்கு நீங்க எப்படி இருந்தீங்களோ அதை காட்டிலும் ஒரு ஸ்டெப் எனக்கு அதிகமாக வேணும். அல்லேலூயா. ஏன்னா ஏற்கனவே முந்தின அதிகாரத்தில் அதை வாசிக்க நேரம் இல்லை. நீங்க 1 ராஜாக்கள் 19:19 நீங்க பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே எலிசாவை அவர் அபிஷேகம் பண்ணிட்டார். அப்ப என்றைக்கு அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அன்றைக்கே இவரோட ஊழியத்திற்கு வாரிசாய் முதற் பலனாய் அவர் மாறிட்டார். இந்த ஊழியத்தின் முதல் பலனாய் இருக்கக்கூடிய
அந்த 2 பங்கான அபிஷேகத்தை தான் அவர் கேட்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ ஒரு தகப்பன் இருக்கிறாருன்னா, அவருக்கு ஒரு பிள்ளை இருந்துச்சுன்னா எல்லாமே அவருக்கு தான் சேரும். ஆனா எலிசா என்ன கேட்கிறாருன்னா, உம்முடைய ஊழியத்துல எத்தனை பேர் கூட இருந்தான், ஆனால் ஒருவனுக்கும் அந்த தாகம், அந்த வாஞ்சை, அந்த தரிசனம் இல்ல. இவனுக்கு இருந்துச்சு. ஏன்னா கில்காதுக்கு போனானா கில்காதுக்கு கூட போறார், பெத்தேல் போனானா பெத்தேலுக்கும் கூட போறார். நீ எங்க போறேனா அங்க வருவேன். அது கடினமான காரியம். 3வது காரியம், why we fail, why life is difficult. ஏன் வாழ்க்கை கடினமா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில உண்மை என்பது இல்லை. எலிசா உண்மையா இருந்தான். he was faithful to Elijah. எலியாவுக்கு கடைசி மூச்சு வரைக்கும் அவன் உண்மையா இருந்தான். நீ எங்க போறியோ அங்க நான் வரேன். ஆனால் என்ன கேட்டீங்கன்னா, அவனுக்கு மாத்திரம்தான் தகுதி இருந்தது, அவனுக்கு மாத்திரம்தான் உத்தரவாதம் இருந்துச்சு. எலியாவை போல இல்ல, எலியாவை காட்டிலும் 2 மடங்கு. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் புரியுது? இஃப் யூ ஆர் ஃபெய்த்ஃபுல், நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்துவார், உங்களை உயர்த்துவார். ஆனால் அதற்கு அப்பா எங்கெல்லாம் போறாரோ அங்க நீங்க கூட போகணும். கூட 50-60 பேர் இருப்பான். அவனும் அப்போஸ்தலரா இருப்பான், தீர்க்கதரிசியா இருப்பான், ஆண்டவருடைய பிள்ளையா இருப்பான், எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த தரிசனம், அந்த உண்மை, அந்த டிசிஷன், அந்த முடிவு, அது இல்லாம உறுதியா இருந்தான். அதான் அடிக்கடி சொல்லுவேன், உலகத்திற்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். திருச்சபைக்குள்ள வரும்போது ஒரு வித்தியாசம் இருக்கணும். அந்த பிரதர் இப்படி இருக்கிறாரு, இந்த சிஸ்டர் இப்படி இருக்கிறாரு. அவர் கலர் சட்டை போட்டிருக்கிறாரு, இவர் ஒயிட் சட்டை போட்டிருக்கிறாரு. அந்த அம்மா 10 வருஷத்துக்கு முன்னாடி நகையை அவுத்துச்சு, இப்ப நகையை போட்டுச்சு. இந்த கிசு கிசு பேசிட்டு ஒருத்தனை பத்தி இன்னொருத்தன் பேசுறதுக்கு அதுக்கெல்லாம் இதுக்கு இடம் அல்ல. நீங்க சுலபமாய் ஒருத்தனை குறித்து பின்னாடி பேசி இல்லாத பேசிட்டு போயிடலாம். that is easy for you, but it is difficult for someone else. நீங்க பேசுறது உங்களுக்கு எளிதாக இருக்கிறது, ஆனால் மற்றவருடைய வாழ்க்கையை நீங்க கடினப்படுத்துறீங்க. ஆனால் ஒன்றை நான் சொல்லி இன்றைக்கு நான் உங்களை எச்சரிக்கைப்படுத்த விரும்புகிறேன். அவங்களுடைய வாழ்க்கை கடினமாய் இருந்தாலும் அவங்க முடிவு சுலபமாய் முடியும். ஆனால் உங்க முடிவு கேள்விக்குறி. நல்லா கொஞ்சுங்க. தேவையற்ற காரியங்கள் பேசுறவங்க, காசிப் பண்றவங்க, வீடு வரை போய் சொல்றது, இங்க பேசுறது, அதை வாங்கி இங்க கொடுக்கறது, இவங்களை பத்தி அங்க பேசுறது, இதெல்லாம் தேவையற்ற காரியங்கள். ஆண்டவர் இன்றைக்கு சில பேரோடு திட்டம் தெளிவாய் பேசுறார். நீங்க சுலபமா எனக்கு அதான் சில இந்த பேசுறவங்கலாம் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்மார்ட் நினைக்கிறாங்க. இதெல்லாம் யாருக்கு தெரிய போகுதுன்னு. ஆண்டவர் அறிவார், ஆண்டவர் அறிவார். இட் மைட் பி an easy thing for you. உங்க வாயிலிருந்து ஏதோ போன பிரதர், என்னால் முடிஞ்சதை 10 வச்சிட்டேன், உங்களுக்கு அது ஈஸி பிரதர். ஆனால் இன்னொருத்தவங்க அதனால பாடுபடுறாங்க. ஆனா ஒன்னு சொல்றேன், அந்த பாடுல இருந்து அந்த கஷ்டத்தை ஆண்டவர் அவனை விடுவித்து கொண்டு வந்துருவார். அவங்க லைஃப் ஈஸி ஆயிடும். ஆனால் ஈஸியா பேசிட்டு இருக்கீங்க தெரியுமா, உங்க வாழ்க்கை என்றைக்குமே ஈஸியா இருக்காது. உங்க வாழ்க்கை கடினமாய் முடியும். அல்லேலூயா. சோ பிவேர். கடைசி நாட்கள் ஏசப்பா பத்தி சொல்லு, நல்ல செய்தியை சொல்லு, வீட்டை திறந்த கூட ஏசப்பா பத்தி சொல்லணும். அதுக்கு நேரம் இல்லை, அதுக்கு காலம் இல்லை. ஆனால் மற்றதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. அல்லேலூயா. எலிசாவை போல இரு. ஆமா, தகப்பன் கொடுத்திருக்கிறாரு, தாயை கொடுத்திருக்கிறாரு, சத்தியத்தை கொடுத்திருக்கிறாரு, வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. அதுல உண்மையா இருக்கணும். ஆண்டவரே ரெட்டிப்பான நன்மை அபிஷேகம் அதுல கேட்டு வாங்கணும். அந்த உண்மைதான் நான் எதிர்பார்க்கிறார். உங்க பேச்சுல உண்மை, உங்க நடவடிக்கையில உண்மை, உங்களுடைய செயல உண்மை, உங்க சாட்சியில உண்மை, சபைக்கு வருதல உண்மை. இதை தான் ஆண்டவர் பிரியமாய் பார்க்கிறார். இது இருக்குமானால் நான் நிச்சயமாகவே சொல்றேன், உங்க வாழ்க்கையில உண்மை என்கிற ஒரு காரியம் இருக்குமானால் உங்க வாழ்க்கையில கடினமாய் இருந்தாலும் என் தகப்பன் அதை சுலபமாய் மாற்றுவார். அல்லேலூயா. இல்லைன்னா நான் சொல்றேன், சில பேருக்கு உங்க லைஃப் ஈஸியா இருந்தாலும் அது ஜவ்வ மாதிரி போட்டு இழுத்து 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 நீங்களே அது கடினப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. ஆனால் என் தகப்பனோ இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்ததே
கடினமான உள்ளத்தை உடைக்க, கடினமான வாழ்க்கையை மாற்ற, அழுகப்படுத்த நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாய் அவர் அமைத்து கொடுத்துட்டு போயிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நான்காவது காரியம், நம்ம வாழ்க்கையில ஏன் அந்த கடினம், why do we face difficulty? வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 19வது வசனம். நீதிமொழிகள் 18:19. 18:19. நீதிமொழிகள் 18:19. அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவது அரிது. அல்லேலூயா. இப்போ நான்காவது காரியம், ஒரு சகோதரனை நம்ம புண்படுத்தும் பொழுது, கடினப்படுத்தும் பொழுது, நம்ம வாழ்க்கையில ஒரு நிறைவை நாம் பார்க்க முடியாது. இப்போ உங்களுக்கு உடன்பிறப்புகள் இருக்கலாம், உறவுகள் இருக்கலாம், நட்பு இருக்கலாம், நண்பர்கள் இருக்கலாம். அவர்களை நீங்க கடினப்படுத்தும் பொழுது, துக்கப்படுத்தும் பொழுது உங்களுக்கு அந்த ஒரு காயம் ஏற்படும். பார்த்துருக்கிறீங்களா? உங்க வாழ்க்கையில இருந்த அந்த நிறைவு அப்படியே அது குறைந்து கொண்டே போகும். நண்பன் என்கிற ஒரு உறவு, இதை விட நம்ம சரிப்படுத்திடலாம். ஆனால் அந்த கூட பிறந்திருக்குங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் சரிப்படுத்துறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். எத்தனை பேர் அனுபவிச்சிருக்கீங்க வாழ்க்கையில்? நண்பனா கூட போய் காலில் ஊந்தலாம், ஒரு கட்டி அணைச்சிடலாம், அப்படியே மன்னிச்சிருவாங்க. ஆனால் இந்த சொந்த ரத்தம் இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் இல்லாத டான்ஸ் எல்லாம் ஆடும். என்னால் அந்த உரிமையை கொண்டாடும், பாயில் ஆகும் சொந்த ரத்தம். ஆங்கிலத்தில் ஒரு அழகான ஸ்டேட்மெண்ட் இருக்கு, பிளட் இஸ் திக்கர் தேன் வாட்டர். தண்ணீரை காட்டிலும் ரத்தம் வந்து ரொம்ப திக்கா. அப்போ இது அப்படியே கொதிக்கும். எப்போ? தன்னுடைய சொந்த உடன்பிறப்பை பார்க்கும் பொழுது. ஆமா, நேத்து வந்த மனைவி கூட மன்னிச்சிருவாங்க, மாமியார கூட மன்னிச்சிருவாங்க. ஆனா அண்ணன், அக்கா, தம்பி, தங்கச்சி, இவங்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு எதிராக நம்மளுக்கு பண்ணிட்டாங்க, முடிஞ்சு போச்சுரா கதை, முடிஞ்சு போச்சு கதை. அப்போ சாலமோன் நம்மளோட அனுபவத்தை செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அந்த வசனத்தை இன்னொரு முறை யாருன்னா பொறுமையா படிங்க, சகோதரர்கள்லாம் இணைந்து படிங்க. 18:19. அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்த்திலும், அப்படின்னா ஒரு பெரிய பட்டணத்துடைய தாட்பாட ஹெவி லாக்க கூட திறந்துடலாம். ஆனால் சகோதரனை ஒரு முறை புண்படுத்திட்டா கதை முடிஞ்சு போச்சு. அப்போ இங்க நான்காவது, ஏன் நம்ம வாழ்க்கை கடினமா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நிறைவு என்பது இல்லை. we are empty, காலியா இருக்கு. இங்க உள்ள இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம்? மன்னிப்போம், மறந்துடுவோம், போயிட்டே இருப்போம். இன்றைக்கு நிறைவு என்பதே இல்லை. நிறைய பேரோட வாழ்க்கையில் இஸ் ஆல் எம்டி, டன் அண்ட் டஸ்டட். அப்படியே துரு பிடிச்சி ஒன்றையுமே இல்லாமல் ஒரு காலியான கண்டெய்னரை போல இருக்குது. ஒரு காலத்தில் நிறைவு இருந்துச்சு, அன்பு இருந்துச்சு, சமாதானம் இருந்துச்சு, நீடிய பொறுமை இருந்துச்சு, விசுவாசம் இருந்துச்சு, எல்லா நற்குணங்களும் இருந்துச்சு, ஆவியின் கனிகள் அப்பப்போ வந்து எட்டி பார்த்துச்சு. இப்போ ஒண்ணுமே இல்லை. அப்போ லைஃப் எப்படி பிரதர் இருக்கும்? ஈஸியா இருக்குமா? டிஃபிகல்ட்டா தான் இருக்கும், கடினமா தான் இருக்கும். சொந்த சகோதரன் மடிக்க முடியல. அல்லேலூயா. அப்போ யோசேப்போட வாழ்க்கையை யோசித்து பாருங்க இல்லையா? சொந்த சகோதரன் என்ன பண்ணா? குழியில போட்டுட்டான். ஆண்டவர் கை விட்டுட்டாரா? அவன் மன்னித்தானா? மன்னிச்சான். ஒரு நிறைவு வந்துச்சா? அவன் வாழ்க்கையில உயர்வு வந்துச்சா? அந்த உயர்வினால தேசம் மாத்திரமல்ல, குடும்பமா ஆசீர்வதிக்கப்பட்டுச்சா இல்லையா? சொந்த சகோதரனே அவனுடைய வாழ்க்கையை கடினமாக்கணும்னு பிளான் போட்டான். ஆனால் தேவன் அவனோடு இருந்தா அதை லகுவாய் மாற்றினார். அல்லேலூயா. அதே சூழ்நிலை தான் தாவீதுக்கும். ஆமா, சின்ன பையன், அப்பா வந்து ஸ்விக்கி மாதிரி அனுப்பிச்சு விட்டார், போய் பலகாரெல்லாம் கொடுத்துட்டு வாடான்னு.
39 நாள் விருத்த சேதனை இல்லாத ஒரு பாலஸ்தீனிய அவன் வந்து சவால் விடுறான். இவன் பார்க்கறான், இது எங்க வந்தான் இவெல்லாம், இத்தனை பேர் நிற்கிறான், ஒருத்தன் கூட, that's not even one champion, ஒருத்தன் கூட இல்லையா. 39 நாட்களும் இஸ்ரவேல் ராணுவத்திற்கு கடினமாயிருந்தது. 40வது நாள் நம்மால என்ட்ரி கொடுக்கிறாரு. எது கடினமாய் இருந்துச்சோ அது லகுவாய் மாறிச்சு. ஏனால் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தை சுமந்து போனான். சொந்த அண்ணனே வந்து சொல்றான், உனக்கு இங்க என்னடா வேலை, வனாந்திரத்துல கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சு அதுல போய் வேலையை பாரு. இவன் சொன்னான், இவன் என்னுடைய ஆண்டுடைய நாமத்தை தூஷிக்கிறான். நீ வேணா கேட்டு சும்மா இருப்ப, ஆனால் என்னால சும்மா இருக்க முடியாது. உன்னுடைய கண்களுக்கு இது கடினமாய் இருக்கும், ஆனால் என் தேவனால் எல்லாம் ஆகும். என் தேவனால் எல்லாம் ஆகும். ஆமா, 5 கல்ல எப்ப தெரியுமா பொறுக்கணா? எப்ப பொறுக்கணும் 5 கல்ல? சவாலம் வாழ்க்கையில வரும் பொழுதுதான். இன்றைக்கும் ஒரு தீர்க்க தரிசனமா உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு எதிர்மறையாக வருகிற உலகம் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் எதிர்நோக்கி போங்க. உங்களே அறியாமல் ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு ஆயுதத்தை வைத்திருப்பார். It will be very simple. It will be very simple. சவுல் அவங்ககிட்ட இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் கொடுத்தான். இது நம்மளுக்கு வேலைக்கு ஆகுதுப்பா. போனா எதிரியை சந்திக்கும் பொழுது சிம்பிளா ஒரே ஒரு கல். உலகமே பாக்குது பிரதர், ஃபுல் இஸ்ரேல் ஆர்மி பாக்குது, சொந்த சகோதரன் பார்க்கிறான், சவுல் ராஜா பார்க்கிறான், எதிரியும் பார்க்கிறான். அவ்வளவுதான், கதை முடிஞ்சிச்சு. வாட் வாஸ் டிஃபிகல்ட் வாஸ் ஈஸி. எது கடினமாய் இருந்ததோ அது சுலபமாய் மாறுச்சு. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் அதே சூழ்நிலையும் உங்க வாழ்க்கையில் அவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். கடினமான பாதையில போறீங்களா? கோலியாத்த மாதிரி டெய்லி ஒருத்தன் வந்து சவால் விடுறானா? பிரச்சனை இல்லை. உலகத்துல இருக்கவனை காட்டிலும் என்னுள் இருக்கிறவர் பெரியவர், பெரியவர், பெரியவர். ஹல்லேலூயா. கடைசி குறிப்பை நான் சொல்லி நான் கடந்து விட்டு போகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 60வது வசனம். யோவான் 6:60. அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். ஹல்லேலூயா. இப்போ 5வது காரியம், நம்ம வாழ்க்கையில ஏன் கடினமான சூழ்நிலை நம்ம கடந்து போகிறோம் என்று கேட்டீங்கன்னா, எப்பொழுதுமே நம்மளுக்கு பிரியமான சூழ்நிலைகள், பிரியமான வார்த்தைகள், பிரியமான உபதேசங்கள் நம்ம காதுல கேட்க முடியாது. ஆனால் அதில் ஆசீர்வாதம் இருக்கும். நல்லா புரிந்து கொள்ளணும், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய பாடுகளை, தன்னுடைய சரீரத்தை அவர் ஒப்பிட்டு பேசும் பொழுது அவர்களாலே அதை புரிந்து கொள்ள முடியலன்னு சொல்ல முடியாது. they can understand. அவர்களால் நல்லா புரிந்து கொண்டாங்க, ஆனால் அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நிறைய வித்தியாசம் இருக்கு. இன்றைக்கும் ஆண்டோடைய வார்த்தை நம்மளுக்கு கடந்து வரும். உலகத்தில் எத்தனையோ பேர் இயேசு நல்லவர் என்பதை அவங்க கேட்கிறாங்க, புரிந்து கொள்றாங்க. ஏன் இன்றைக்கு அறுவடை மிகுதியா இருக்கிறது? ஏன் இன்னைக்கு ரட்சிப்பு வரல? ஏன் எழுப்புதல் வரல? ஏன் எல்லாமே ரட்சிக்கப்படலனா, they are not able to accept Jesus. they are able to understand. இயேசுவை புரிந்து கொள்ள முடிகிறது. அவர் நல்லவர், அவர் வல்லவர், வாக்கு மாறாதவர், அவரோட கல்ற காலியா இருக்குது, டிசம்பர் மாதம் பிறந்தவர், இப்படிதான் உலகத்தானுக்கு தெரியும். அவன் எல்லாமே அறிந்திருக்கிறான். ஆனால் when it comes to reality, ரட்சிப்பு என்று வரும் பொழுது அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியலை. 12 பேர் கூடவே இருந்தான், அவனே அந்த கற்பனையை ஏற்றுக்கொள்ள முடியலை. கூட இருந்த சீஷர்கள் மக்களே ஏற்றுக்கொள்ள முடியலை. இந்த உபதேசம் புதுசா இருக்குது, எங்களுக்கு கடினமான உபதேசமா இருக்குது. What was once easy, என் ரட்சகர் நன்மை செய்தார், பார்வையற்றவனுக்கு பார்வையை கொடுத்தாரா இல்லையா? தண்ணீரை திராட்சரசமா மாத்தினார். இதெல்லாம் எனக்கு சூப்பரா இருந்துச்சு. எது
மனுஷனுக்கு அது கடினமா இருந்துச்சு, ஆனால் என் தேவனால் எல்லாம் கூடும். அதை ரொம்ப லகுவாய் மாத்தினார். ஆனா இப்போ நம்ம ஆண்டவர் ஒரு டஃப்பான சிச்சுவேஷன் எடுத்துட்டு வரார், ஒரு கடினமான போதனை கொண்டு வரார். ஏற்றுக்கொள்ள மனதில்லை, புரிந்து கொள்ள முடிகிறது, ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியலை. இன்னைக்கு அதுதான் பிரச்சனை. You are able to understand, but you are not able to follow. You are not able to accept it. அதை நீங்க பின்தொடர, ஏற்றுக்கொள்ள மனதில்லை. அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. ஆண்டவர் நல்லவர், வல்லவர், என்னை ரட்சித்தார், சத்தியத்தில் நடக்க வைத்திருக்கிறார், நன்மைகளை பண்ணியிருக்கிறார், குடும்பத்தை ஆசீர்வாதம் வைத்திருக்கிறார், எல்லாமே நம்மளுக்கு தெரியும். ஆனால் என்றைக்கு ஆண்டவரோட பலிபீடத்திலிருந்து ஆண்டவர் நம்மளோட முகமுகமாய் திட்டம் தெளிவாய் ஒரு கடினமான ஒரு காரியத்தை பேசும்பொழுது, when he speaks the hardest thing, sorry, it's a wrong number, நம்ம சொல்லிடுறோம், இல்ல ஆண்டவரே இது யாருக்கோ பேச வேண்டியது எனக்கு பேசுறீங்க. இல்ல, 66வது வசனத்தை படிங்க. அதே அதிகாரம் 66. அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். நடவாமல் பின்வாங்கி போனார்கள். அதான் நான் சொல்றேன், you will not be able to follow. அவர் சொல்வதை அனைத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியும், ஆனால் அவரோடு பின்தொடர முடியாது. எல்லாமே பின்மாற்றத்தில் போயிட்டாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் பின்மாற்றத்தில் போய் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் வாழ்க்கை இன்னைக்கு கடினமாக இருக்கிறது. Why is life difficult? You are not able to follow Christ. You are not able to follow Christ. ஆண்டவரை பின்தொடர. உலகத்தான் சொல்றாங்க இல்லையா, the truth always bitters. உண்மை என்னைக்கும் கசக்க தான் செய்யும். ஆண்டவர் சொல்றாரு, இது நீ புரிந்துக்கலையோ என்னை பத்தி கவலை இல்லை, காலங்கள் வர போகிறது. ரிவைவல் இஸ் கோனா ஹேப்பன். எழுப்புதல் வரப்போகுது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறா. அல்லேலூயா. அதுதான் அந்த கிறிஸ்துமஸ் நாட்கள்ல சொல்றேன், யாரெல்லாம் கூப்பிடுறீங்களோ அவங்க எல்லாமே புரிந்து கொள்வாங்க. கிறிஸ்துமஸ் கூப்பிடுறாங்க, ஏதோ ஒரு நல்ல காரியத்தை கூப்பிடுறாங்க, ஆனால் ஏற்றுக்கொள்வாங்களா? அது நம்ம கடத்துல கிடையாது. ரட்சிப்பு அவரிடத்திலிருந்து வரும். ஆமா, விதைக்க வேண்டியது நம்ம வேலை, அறுவடையை அவர் பார்த்து கொள்வா. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இன்னைக்கு எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடிகிறது, ஒரு லகுவான காரியத்தை கடினமாக மாற்றுகிறோம். நம்ம எப்பவுமே நம்ம வாழ்க்கையில் பார்த்துருக்கீங்களா, ஒரு முதல் வீடு வாங்கும் பொழுது, ஒரு முதலாவது வீடு கட்டும் பொழுது, ஒரு முதலாவது நம்ம வீட்டில் ஒரு திருமணம் நடக்கும் போது, ஒரு நல்ல காரியம் நடக்கும் போது, முதலையாக வேலைக்கு போகும்போது, அதெல்லாம் ரொம்ப கடினமாக இருக்கும். பார்த்துருக்கீங்களா லைஃப்பில்? இட் பி வெரி டிஃபிகல்ட். ஆனால் நாட்கள் செல்ல 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 இன்னொரு வீடு, இன்னொரு காரு, இன்னொரு வேலை, இன்னொரு ஆசீர்வாதம், நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4 ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஆமாம், நம்ம தகப்பன் இருந்தார், யாரு? ஆபிரகாம். அவருக்கு முதல் ப்ராமிஸ் வாக்குத்தத்தம் பண்ண குமாரன் எவ்வளோ கஷ்டப்பட்டு பிறந்தான் தெரியும் இல்லையா? ஆனால் ஆதியாகமம் 25 சார்நாள் மரணத்துக்கு பிற்பாடு கல்யாணம் பண்ணாரா இல்லையா? எத்தனை பெத்து போட்டா தெரியுமா? 6 பெத்து போட்டான். அப்போ யோசித்து பார்க்கணும், முதல் பெத்துறதுக்கே 100வது வயசுலயே கஷ்டப்பட்டான். ஆனா அடேங்கப்பா, அதுக்கப்புறமா நம்மால் போட்டி போட்டு பெற்றிருக்கிறாரு. அப்போ ஒரு காலத்துல கஷ்டமா இருந்தது, இன்னைக்கு லகுவாய் மாறிச்சு. என் தகப்பனால் எல்லாம் கூடும். என்ன பிரதர் ஜோக் சொல்ற, யாரும் சிரிக்க மாட்டீங்க? எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்ல ஆதியாகமம் 25வது வசனம், நீங்க எல்லாருமே சிரிக்கிறதுக்காக படிங்க. ஆதியாகமம் 25வது வசனம், முதல் 2 வசனத்தை படிங்க. 25வது அதிகாரம் முதல் 2 வசனம். ஆபிரகாம் கேத்துராள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீயையும் விவாகம் பண்ணாள். அவள் அவனுக்கு சிம்ரானையும் அக்ஷானையும் மேதானையும் மீதியானையும் இஸ்பாக்கையும் சோவாகையும் இத்தனை பேரை பத்தி போடுறான். ஒரே குமாரன் காத்திருக்கிறான், வாக்குத்தத்தம் வருது. ஆண்டவரே முடியாது, என்ன ஜோக் பண்ணுகிறீங்களா? யாரு? ஆனா இப்போ what was once difficult சுலபமா மாறிச்சு. ஹல்லேலூயா. என் தேவனாலே எல்லாம் ஆகும்.
என் தேவனாலே எல்லாம் ஆகும். குழந்தைக்கு காத்திருக்கிறீங்களா? கர்த்தர் கொடுப்பா. வாழ்க்கை துணைக்கு காத்திருக்கிறீங்களா? என் தேவனாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. ஏதாவது ஒரு ஆசீர்வாதம் தடையா இருக்குதா? ஃபர்ஸ்ட் தடையா தான் இருக்கும், தாமதம் இருக்கும். ஆனா ஒன்ஸ் அவருடைய கரம், அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய சமூகம், அவருடைய மகிமை இறங்கி வந்துடுச்சுன்னா போதும். ஆபிரகாம் கூடாரத்துக்குள்ள வந்தது, திரும்பி பார்க்கவே இல்லை. தாவீது மீது அதே சாமுவேல் அபிஷேகம் பண்ணா, திரும்பி பார்க்கவே இல்லை. அதே எலியா எலிசாவை அபிஷேகம் பண்ணா, திரும்பி பார்க்கவே இல்லை. வாழ்க்கை மாறும். ஹல்லேலூயா. என் தகப்பனாலே எல்லாம் ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ சிம்சோனுக்கு அதே தானே. நம்மளால எல்லாம் ஃபங்கெல்லாம் வச்சுட்டு முடியெல்லாம் வச்சு நல்லா ஸ்டைலாக இருந்தார். அவரு மேலேயும் ஒரு அனாயிண்டிங் இருந்துச்சா இல்லையா? இன்னைக்கு நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கும் போது, ஆண்டவருடைய அபிஷேகம் உங்க மேல இருக்கும் போது, உங்கள் கடினமான வாழ்க்கை ஆசீர்வாதமாக முடியும். உங்க கடினமான வாழ்க்கை லகுவாக முடியும். ஏனால் என்றைக்கு ஒரு மனிதன் ஆண்டவர்னால அபிஷேகம் பண்ணப்படுகிறானோ, அவனுடைய வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வாதமாக இருக்கும். சிம்சோன் யோசித்து பாருங்க, ஒரு கழுதையோட எலும்பை வச்சு எத்தனை ஆயிரக்கணக்கான மக்களை சாப்பிடுச்சான். இப்ப நீங்களாலும் பண்ண முடியுமா? சொல்லுங்களேன். ஒரு யானையோட எலும்பை கூட பண்ண முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனால் அபிஷேகம் மேல இருந்துச்சுங்க. தாவீது ஒரே ஒரு கல்லு, கதை முடிஞ்சிச்சு. எலிசா கேட்ட ஒரே ஒரு விண்ணப்பம், டபுள் போர்ஷன் முடிஞ்சிச்சு. ஆபிரகாம் கேட்டான், ஆண்டவரே என் சந்ததி ஆசீர்வதியும். இன்னும் ஒண்ணு கேட்கிறேன், உனக்கு நிறைய வச்சிருக்கிறேன், பெத்து போட்டுனேரு. அல்லேலூயா. என் தகப்பனாலே எல்லாம் ஆகும். என் தகப்பனாலே எல்லாம் ஆகும். 4 நண்பர்களை வந்தாங்க, இயேசுவை பார்த்தாங்க. கூட்டம் நிக்குது, உள்ள போக முடியல. என் நண்பனுக்கு சுகம் வேணும். கடினமான சூழ்நிலை, வீட்டுக்குள்ள போக முடியாது, டூ கிரவுடட். ஆனால் கடினமானதை சுலபமாய் மாட்டு கூறிய பிடிச்சா உள்ள இறக்கனா. நீங்கள நானும் இருந்தனா இன்னொரு நாள் பார்த்துக்கலான்னு போயிட்டு இருப்போம். அவன் பார்த்தான், இது டிஃபிகல்ட் தான், ஆனா இதை நான் ஈஸி ஆக்குவேன். ஏன் கேட்டீங்கன்னா, ஈஸி ஆக்குறவர் உள்ள இருக்கிறார். கஷ்டப்பட்டு கூறிய பிடிச்சிட்டு உள்ள இறக்கிட்டா கடினமான காரியத்தை என் நண்பனுக்காக அவர் சுலபமாய் மாற்ற முடியும். புயல் காற்று அடிக்குதா, அவர் எழும்புவார். தூங்குற மாதிரி தான் இருக்கும். என் தேவனால கடினமான இயற்கையும் சுலபமாக மாற்ற முடியும். He can speak even against the nature. இயற்கை வந்தாலும் சரி, இயற்கைக்கு அப்பாற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, இன்றைக்கு ஒரு தீர்மானத்தோடு அறிக்கை செய்து முடிக்க போகிறோம். என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. என் தகப்பனாலே எல்லாம் ஆகும். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு 5 கல்லு சொல்லி இருக்கிறேன். தாவீது போல 5 கல்லு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு கல்லுனா ட்ரை பண்ணுங்க. அல்லேலூயா. சீதாக்கு மாத்திரம் தான் புரியுது, சில பேர் தான் புரிந்தும் புரியாத போல இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க வாழ்க்கை இன்னும் கடினமாய் போவோம் என்று நான் விசுவாசிக்கல. ஆண்டவர் உங்க வாழ்க்கையை சுலபமாய் மாற்ற போகிறார். 5 கல்லு. ஒரு கல்லு மன்னிப்பு. 2வது சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னைய மனதுக்கு சொல்றீங்களா? 2வது தோல்வி. என்ன தோல்வி? ஒரு பணக்காரனுக்கு ஆண்டவருடைய ராஜ்யத்தில் வருவது கடினம். எப்படி எதுக்கு ஒரு ஒட்டகத்திற்கு ஒரு ஊசியோட முனையில போறது கடினமா இருக்கிறதோ, அதே போல உங்க வாழ்க்கையில தோல்வி என்பதை ஆண்டவர் மாற்ற வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. he can make that into a victory. 3வது சொன்னேன். என்ன சொன்னேன்? உண்மை, ஃபெய்த்ஃபுல். எலிசாவை போல உண்மையா இருக்கணும். அப்பா எங்க இருக்கிறாரோ அங்க இருப்பேன். அப்படி இருக்குவீங்கனால் கூட இருந்த அத்தனை பேர் மத்தியிலும் ஆண்டவர் உங்களை வித்தியாசமா எடுத்து பயன்படுத்துவார். இரட்டிப்பான அபிஷேகம் உங்க மேல இருக்கும். 4வது சொன்னேன். என்ன சொன்னேன்? your life should be filled. நிறைவாய் இருக்கணும். அல்லேலூயா. உடைய சொந்த சகோதரனை பகைத்தாலும்,
அல்லேலூயா. அந்த நிறைவு இருக்கும் பொழுது யாராய் இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். ஐந்தாவது சொன்ன, கடினமான உபதேசமாக இருந்தாலும் கடினமான வார்த்தை கடந்து வந்தாலும் அவரை நீங்க பின்தொடரணும். நீட் டு ஃபாலோ. அல்லேலூயா. 5 F சொல்லியிருக்கிறேன். Forgiveness, number 2 failure, number 3 filling, number 4 என்ன சொன்னேன், faithful, and number 5 follow. இந்த 5 கல்லுல நான் ஜெபிக்கிறேன், ஒரு கல்லாவது எடுத்து உங்களுக்கு எதிராக இருக்கிற அந்த சவாலை, எது உங்களுக்கு கடினமா இருக்கிறதோ இன்னைக்கு ஒரு கல் எடுத்து ட்ரை பண்ணுங்க. யாரெல்லாம் மன்னிக்க முடியலையா மன்னிச்சிருங்க. தோல்வியை ஏற்றுக்க முடியலையா தோல்வியை ஏற்றுக்குங்க. ஃபாலோ பண்ண முடியலையா ஃபாலோ பண்ணிடுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லை. இவ்வளோ பேசுகிறேன்னு எனக்கு 2 வருஷமா எங்கள் வீட்டில் ஒரு பெரிய போராடினாங்க. என்னோட எங்கள் அம்மா, என் மனைவி, என்னோட அக்கா, செக்கப்புக்கு போ. ஏன்னா 2 வருஷம் ஆச்சு அந்த ஆஸ்பத்திரி பக்கமே தலை காட்டு. அல்லேலூயா. ஜீவனோடு ஆண்டவர் வைச்சிருக்கிறார், சுத்த கிருபை. அப்போ இது போனோம், ஒரு நாள் அங்கே செலவு பண்ணணும், அது ஈஸி தான். ஆனால் அது ஈஸியானதை நான் தான் அது டிஃபிகல்ட் ஆக்கிக்கிட்டேன். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் கிருபையினால 2 நாள் முன்னாடி போனேன். ஆண்டவர் கிருபையினால ஆண்டவர் என்னை நல்ல ஆரோக்கியத்தோடு வச்சிருக்கிறார். எது கடினமாக இருக்கும்னு நினைச்சனோ ஆண்டவர் எனக்கு சுலபமாய் மாற்றி கொடுத்தான். ஒன்று மாத்திரம் சொல்லியிருக்கிறாங்க, கொழுப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, கம்மி பண்ணிக்கங்க. சரீரத்தில் சொல்கிறேன், வேறு எதுவும். இப்போ எனக்கு தூக்கம் தான் ஒரு பெரிய சவால். எனக்கு தூங்கணும்னா எல்லாருக்குமே தூங்கணும்னு ஆசை. அப்போ எனக்கு கூட தான் தூங்கணும்னு ஆசை, என்னால் தூங்க முடியாது. ஏன்னா எனக்கு அப்பேற்பட்ட ஒரு முல்லை ஆண்டவர் என் சரீரத்தில் கொடுத்துருக்காரு. உட்காரும் போது நல்லா தூங்குவேன், படுக்கும் போது தூக்கம் வராது. ஏன்னா இது அந்த மிஷினை போட்டால் தான் என்னால் தூங்க முடியும். ஏன்னா டெய்லியும் ராத்திரி நான் படுத்தேன்னா அட்லீஸ்ட் எவ்ரி 1 hour நான் எழுந்திரிச்சிருப்பேன். ஆனால் அந்த மிஷின் போடும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஐசியூவில் பார்த்துருக்குறீங்களா, இந்த மாதிரி ஒன்று வச்சுட்டு ஒரு மிஷினை போட்டுட்டு அதை மூச்சு வாங்கி இழுப்பேன் இப்படி இது என்னையே அறியாமல். ஆனால் எனக்கு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, இது உன்னோட தான் இருக்கும். ஆனால் கிருபை வண்டி ஓடுது. எந்த நேரத்தில் ஆக்சிஜன் கம்மியாகும், எந்த நேரத்தில் ஏறும் தெரியாது. ஆனால் அந்த டாக்டர்கிட்ட நான் ஒன்றும் போகல, அது வேற விஷயம். அது அப்படியே இருக்குது. ஏன்னா அந்த மிஷினை நான் நம்புறேன்னு இல்லையோ, அவரை நம்பி இருக்கிறேன். ஆனால் என்ன சொல்ல வரேன்னா, கடினமான காரியத்தை என் வாழ்க்கையில ஆண்டவர் லகுவாய் மாத்தி இருக்கிறார். What was easy became difficult. அல்லேலூயா. இன்னைக்கு நான் பண்ண தவறு நீங்க பண்ணிடாதீங்க. உங்க ஹெல்த்தை நல்லா பார்த்துக்குங்க, உங்க ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்குங்க. எங்க அக்கா பின்னாடி இருந்து கேட்டுனே இருக்கிறான். எனக்கு அவளுக்கு டெய்லி ஏதாவது சண்டை வரும். ஏன்னா எங்க மனைவி சொல்லி விட்டுட்டாங்க. எங்க அக்கா போனாடி எங்க வீட்டுக்கு வரும்போது எனக்கு அவளுக்கும் பயங்கர ஆர்கியூமெண்ட். ஆனால் நான் மௌனமாக இருந்தேன். ஆனால் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தோடனே அவளுக்கு அறியாத ஒரு சந்தோஷம். அல்லேலூயா. நான் பண்ண தவறை நீங்கள் பண்ணிடாதீங்க. ஈஸியாக இருக்கும் போதே அது சுலபமாக மாற்றிடுங்க. ஏன்னா எனக்கு விசுவாசம் பெருசு. அல்லேலூயா. என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், உங்களோடு இருக்கிறார். தயவு கூர்ந்து ரொம்ப அன்பாக கேட்கிற, உங்கள் வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அது சுலபமாக இருக்குதா கடினமாக்கிடாதீங்க. கடினமா இருக்குதா அவர் சுலபமாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனால் இது 2மே உங்க கருத்துல தான் இருக்குது. அதை ஆரம்பிக்கும் போது சொன்னேன், வாழ்க்கை ஏன் கடினமா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அது உங்க கருத்துல தான் இருக்கு. யூ ஆர் த ரீசன். மன்னிக்க முடியலன்னா நீங்க தான் காரணம். தோல்வியை ஏற்றுக்க முடியலன்னா நீங்க தான் காரணம். உங்க வாழ்க்கையில நிறைவா இல்லையா நீங்க தான் காரணம். உண்மையா இல்லையா நீங்க தான் காரணம். ஆண்டவரை பின்பற்ற முடியலையா எல்லாத்துக்கும் நீங்க தான் காரணம். இன்னைக்கு சூழ்நிலைகள் மாறணும். அல்லேலூயா. இன்னைக்கும் திருப்பதியில் பங்கெடுக்க போகிறோம். அதில் பங்கெடுக்க முன்பாக தலைகளை தாழ்த்தி, நீங்க கடந்து வந்த பாதையில் எத்தனை தடைகள் இருந்திருக்கும் இல்லையா? ஒரு காலத்தில் ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்தது, இன்றைக்கு அதே ஆசீர்வாதம், அதே நன்மை உங்க வாழ்க்கையில முள்ளா இருக்கும். ஏன்னா அது நீங்க தான் காரணம். அவர் ஒரு காலத்துல நம்ம உள்ளத்துல வந்தாருங்க. தங்கி தாபரிக்கு ஐக்கியம் கொள்ள வந்தார். ஆனால் இன்னைக்கு அந்த உள்ளத்தை கடினமாக்கி இருக்கிறோம். பரம தகப்பன்
இன்றைக்கு உங்களோடு இடைபடுவாரா? எல்லா ஜபத்தோடு தான் நான் வந்து நிற்கிறேன். அப்பாட்ட கேட்டதெல்லாம் ஒன்னே தான், ஆண்டவரே இன்றைக்கு நீர் கொடுத்த வார்த்தையை நான் சுமந்து செல்கிறேன். ஆனால் இங்க வந்திருக்கிற அனைவருமே இந்த 5 கற்கள்ல ஏதோ ஒரு கற்களை அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். உலகத்துக்குள்ள போகும்பொழுது அந்த சூழ்நிலையில் இந்த கோலியாத்தை தாவீது மேற்கொண்டது போல இவங்க மேற்கொள்ளணும். அதுதான் என்னுடைய ஜெபம், அதுதான் என்னுடைய ஜெபம். பரம தகப்பனே, நானே அது எதிர்பார்க்கிறேன்னா ஆண்டவர் உங்க மேல எவ்வளவு இரக்கமுள்ள தகப்பனா இருக்கிறான். எத்தனை பேர் சொல்ல முடியும், நான் கடந்து வந்த பாதையில நான் திரும்பி பார்த்து சொல்ல முடியும், என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்று உண்டோ? பாடுறோம், வசனம் தெரியும், ஆனால் அந்த சீசர்களை போல இருக்கக்கூடாது. நிறைய நேரத்தில் நம்மளுக்கு புரியுது, ஆனால் நம்ம வாழ்க்கையில் அந்த அனுபவம் வரும்போது, அந்த சூழ்நிலை வரும்போது அது நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. we are not able to accept it. ஏன்னா நம்மளுக்கு அது கடினமாக இருக்கிறது. வார்த்தை சத்தியம், சத்தியமே உண்மை, உண்மைதான், என்னைக்குமே மாறாது. வானம் பூமியே ஒளிந்து போனாலும் அவள் வார்த்தைகள் ஒரு நாளும் ஒளிந்து போகாது. ஆனால் நீங்க நானும் ஏற்றுக்கொள்ள முடியாதா? are we able to accept it? தலைகளை தாழ்த்தி ஆண்டவர்கிட்ட ஒரே ஒரு கிருபையை கேளுங்க. என்னால முடியாது எனக்கு நன்கு தெரியும். I cannot ஆண்டவர், என்னால முடியாது, இது என்னால முடியாது. இன்னைக்கு தோல்விக்கு மேல தோல்வி, ஏமாற்றத்துக்கு மேல ஏமாற்றம், கண்ணீருக்கு மேல கண்ணீர், உபத்திரத்துக்கு மேல உபத்திரம். போறேன், இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டே இருக்கிறேன், ஆனா வேலை கிடைக்கல. எத்தனையோ நாட்கள் என் பிள்ளைக்காக ஆண்டவரே ஒரு நல்ல வரனுக்காக வெயிட் பண்றேன், கிடைக்கல. வீட்டுக்காக ட்ரை பண்றேன், வீடு கிடைக்கல. ஏதோ ஒரு காரியம் தடையா இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா நீ யோசித்து பாருங்களேன், அந்த தடைக்கு, அந்த ஆசீர்வாதத்தின் தடைக்கு, அந்த நன்மையின் தடைக்கு, அந்த கடினமான ஒரு வாழ்க்கைக்கு நீங்க தான் காரணம், நீங்க தான் காரணம், நான் தான் காரணம். அதை மாற்றி அமைக்க தான் ஆண்டவர் இன்றைக்கு இந்த சமயத்தில் உங்களை இங்க கொண்டு வந்திருக்கிறார், இங்க கொண்டு வந்திருக்கிறார், இங்க கொண்டு வந்திருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவர்கிட்ட கேளுங்க ஒரு விஷயம். நம்ம காணிக்கை செலுத்த போகிறோம், முன்பாக ஒரு அர்ப்பணிப்போடு, பிஃபோர் யூ டேக் கம்யூனியன். ஆனால் நான் கம்யூனியனுக்கு முன்னாடி நிறைய நேரத்தில் ஏன் வந்து ஒரு பெரிய உபதேசம், ஒரு பெரிய ஆலோசனை கொடுக்கலன்னா, இந்த செய்திக்கு பிற்பாடு, ஒவ்வொரு செய்திக்கும் பிற்பாடு ஆண்டவர் உங்களோடு பேசுறாரு பார்த்தீங்களா, அது வந்து உங்க உள்ளத்தை உடைக்கணும். நீங்க ஆராய்ந்து, அதுதான் அந்த வசனம், அந்த வார்த்தை திருப்பந்திக்கு போறதுக்கு முன்பாக அது வந்து உங்களை ஆராய்ந்து அறிய உதவி செய்யணும். அது உங்களுக்கு உதவி செய்யலைன்னா ஆண்டவருடைய கிருபையை கேளுங்க. ஒரு மணி நேரம் உட்கார்ந்து இருக்கீங்க, ஆண்டவருடைய வார்த்தை கேட்குறீங்க, அது கேட்ட பிறகும் ஆண்டவரை என்னால் அக்செப்ட் பண்ண முடியல, எனக்கு புரியுது, ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல, என் மனம் விட்டு கொடுக்கல, மன்னிக்க முடியல, மறக்க முடியல, தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியல, நிறைவில்லை, ஃபாலோ பண்ண முடியல, உண்மையா இருக்க முடியல. கிருபையை கேளுங்க, கிருபையை கேளுங்க. Thank you Jesus, thank you Father. பெலந்தாருமே, பெலந்தாருமே, உம்பெலத்தா. கண்களை மூடி நடத்திடுமே. ஆமா ஆண்டவரே, என்னை பலத்தை தாங்க, கிருபையை தாங்க. பெலந்தாருமே, பெலந்தாருமே, உம்பெலத்தா. என்னை நடத்திடுமே. எலியாவை போல், எலியாவை போல் வனாந்திரத்தில். நாம் ஆண்டவரே, எத்தனையோ சமயம் இந்த கடினமான காரியம் லகுவாய் மாறுமா, இது சுலபமாய் முடியுமா, நேர்த்தியாய் முடியுமா? எத்தனையோ நேரத்துல சோர்ந்து போய் ஆண்டவரே நான் அமர்ந்து கொண்டிருக்க வேளையில, ஆண்டவரே நீ என்னோடு வந்து இடைப்பட்டீங்க, என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை.
என்னால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. இனி ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்கிறார், என்னால் செய்யக்கூடாத காரியம் ஏதாவது ஒன்று இருக்கிறதா? உன் வாழ்க்கையில நான் செய்யாத காரியம் ஏதாவது ஒன்று இருக்கிறதா? சகலத்தையும் நேர்த்தியாய் என்னுடைய காலத்துல நேரத்துல நான் செய்து முடித்திருக்கிறேன். பலத்தாருமே, கரங்களை உயர்த்தி ஒரு விசையாய் பலத்தாருமே. எஸ் கடைசியாய் சத்தத்தை உயர்த்தி பலத்தாருமே, பலத்தாருமே, பலத்தா என்னை நடத்திடுவே. அப்படியே ஜெப சிந்தையோடு இருப்போம். ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இப்பொழுதும் நம்ம காணிக்கை செலுத்த போகிறோம். நீங்க காணிக்கை செலுத்தும் போது கூட அதுல ஒரு பரிசுத்தம் இருக்கணும், அதுல ஒரு கீழ்ப்படிதல் இருக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு என்று கொடுத்ததை அதுல இருந்து நீங்க அவருக்கு கொடுக்குறீங்க, நீங்க அவரை கனப்படுத்துறீங்க. ஆனால் சில பேருக்கெல்லாம் என்னன்னா, நான் கொடுத்துட்டேன், என் வாழ்க்கை முடிஞ்சிச்சு, நான் பரிசுத்தமாயிட்டு நினைக்க கூடாது. ஆண்டவர் இன்னும் உங்களை பரிசுத்தப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய காணிக்கை தசமம் மாத்திரம் அல்ல, உங்களுடைய வாழ்க்கையை காணிக்கையாய் மாறணும், உங்களுடைய ஜீவியம் காணிக்கையா மாறணும், உங்களுடைய சூழ்நிலை காணிக்கையா மாறணும். அதுலதான் ஆண்டவர் பிரியப்படுத்துறான். அது நான் உண்மை உள்ள புத்தி உள்ள ஆராதனை, ஆவி ஆத்மா சரீரம் 100%. இப்பொழுதும் இந்த திருப்பந்தியில பங்கெடுக்க முன்பாக ஆண்டவர்கிட்ட கிருபையை கேளுங்க. ஆஸ்க் ஹிஸ் கிரேஸ். ஆண்டவரே, உங்களுடைய கிருபையினால என்னை இடை கட்டுங்க. மாதம் முழுவதும் எங்கெங்கெல்லாம் போறோம் வரோம், உலகத்துக்குள்ள போறோம், ஆனால் அந்த பரிசுத்த பந்தியில பங்கெடுக்கும் பொழுது பாஸ்டர் ஜான் பால் அவங்க சொன்னது போல, இதை டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். ஏதோ வந்தோம் ஈஸியா எடுத்துட்டோம் போனோம்னு இல்லை, விலை கிரயம் செலுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள போனீங்கன்னா நீங்க சாப்பிட்றதுக்கு ஒரு பில் கட்டணும், அண்ட் ஃபார் திஸ் டேபிள். ஆனால் இந்த பந்திக்கு ஏற்கனவே சிலுவை மரத்துல அவர் விலை கிரயம் செலுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையிலும் எப்பொழுதுதான் அந்த பந்தியில் நீங்க பங்கெடுக்கிறீங்களோ அவருடைய ரட்சிப்பு என்கிற அந்த விலை கிரயம், அதனாலதான் உங்களை விடுதலையோடு இலவசமா இதுல பங்கு பெறும். நோ கண்டிஷன், ஒரு நிபந்தனையும் இல்லாமல் அவர் உங்களை அனுமதிக்கிறாருன்னா அதுக்கு நீங்களும் நானும் பாத்திரவான்களா இருக்கணும். ரொம்ப அன்பாய் பச்சைமாய் கேட்டுக்கொள்கிறேன், இதை ரொம்ப லகுவா எடுக்காதீங்க. டோன்ட் டேக் திஸ் ஈஸி, டோன்ட் டேக் திஸ் ஈஸி. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க என் தேவனாலே கூடாத காரியம்? சத்தமா சொல்லுங்களேன். என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்ல சகலத்தையும் அவர் நன்மைக்கு எதுவாக செய்ய வல்லவரா இருக்கிறார். உங்கள் பாரங்கள், உங்களுடைய கவலைகள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் பாத்துல வைக்கும் பொழுது ஏற்கனவே உங்களுக்கு அந்த வெற்றியை அவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இனிமேல் என்னுடைய வாழ்க்கையை நான் கடினமாக்க போவது இல்லை? அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள வாழ்கிற எனக்கு சகலமும் அது லகுவாய் மாறும். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? 2 கரங்களையும் வானத்திற்கு நேராக உயர்த்தி அந்த லக தகப்பனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, உம்மால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லப்பா. ஆண்டவரே, நீங்க தான் நடத்தி வந்திருக்கிறீங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். நன்றி ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடல் மேல உங்களுக்காக எனக்காக நடந்து வந்திருக்கிறார். அலையை போல பிரச்சனைகள் வந்தாலும் இறையாதே அமைதலாயிரு. எஸ் ஃபாதர். நன்றி ஆண்டவரே, தேங்க்யூ ஜீசஸ். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். நல்ல கரங்களை தட்டி. கூடாதது ஒன்றுமில்ல, உம்மால் கூடாதது ஒன்றுமில்ல. கடல் மீது நடந்தீரையா, கடல் புயல் அகற்றினீரே.
புயல் அகற்றினீரே, சாத்தானை ஓட்டினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நல்ல சந்தோஷமாய் கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம் நாமம் சொல்ல போதும் பேய்கள் ஓடுதையா. உம் நாமம் சொன்னால் போதும் என் சூழ்நிலையில் பேய்கள் ஓடுதையா. உம் பேரால் கை நீட்டினார் நோய்கள் மறையுதையா. சூழ்நிலையில் பிரச்சனைகள் எல்லாமே மறையும். கை நீட்டினார் நோய்கள் மறையும். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுவோம். கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடுமே கூடுமே எல்லாம் கூடுமே, உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. சொல்லுவோம். உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. நல்ல கரங்களை தட்டி விசுவாசத்தோடு என் தேவனாலே எல்லாம் ஆகும், என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நவம்பர் மாதம் 9ஆம் தேதி ஆண்டவரே, இந்த 2வது ஓய்வு நாளிலே ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த பர்வத மகா சபையாய், உம்முடைய பிள்ளைகளாய், உம்முடைய சரீரமாய், உம்முடைய மனவாட்டையால் ஒன்று சேர்ந்து உம்மை தொழுதை செய்ய ஆண்டவரை ஆராதனை செய்ய நன்றி பலியில ஏறெடுக்க ஆண்டவரை எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். கேட்ட சாட்சிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாய் ஆண்டவரே, உடைய வார்த்தை எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் அறிந்திருக்கிறோம், ஆனால் ஆண்டவரே அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள கிருபையை தான். எங்க தேவனாலே எல்லாமாகும், என் தேவனாலே எல்லாமாகும். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளோடு இருங்க, இந்த மாதம் முழுவதும் நடத்துங்கப்பா. இந்த வாரம் முழுவதும் இருந்து அவருடைய தேவைகள், அவங்களுடைய போகையிலும் அவங்க வருகையிலும், அவங்களுடைய ஊழியம், அவங்களுடைய பிஸ்னஸ், அவங்க கைது செய்கிற ஒவ்வொரு பிரயாசங்கள், எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு, எதிர்காலம், எங்கள் திருச்சபை, எங்கள் தேசம், எங்கள் பட்டணம் அனைத்தையும் ஆண்டவரே நீங்கள் நடத்த போகிற தெய்வக்காவுக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நீங்கள் ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. யார் யாரெல்லாம் எந்த தேவைகளோடு இருக்கிறார்களோ அந்த தேவையை நீங்கள் சந்திங்க. ஒரு விசையாய் ஆண்டவரே, லகுவான காரியத்தை கடினமாக்கி கொண்டிருக்கிற அந்த உள்ளத்தை நீங்கள் உடையுங்கப்பா. ஆண்டவரே, இந்த லேசான காரியமாய் நீங்கள் மாற்றி தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நாம் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் நம்மளோடு அனைவரோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கீழ் தளத்தில் போகும்போது அந்த சிஎம்சிடி அவர்கள் அவங்களுடைய புக் ஸ்டாலை வைத்திருக்கிறாங்க. நல்ல ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. அதை வாங்கி அந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குமாறு கேட்கிறேன். அதே மாதிரி நம்ம சபையை சேர்ந்த சகோதரி சீதா அவர்கள் ஸ்ட்ரீட் விஷன் மூலமாக நாளை தினத்தில் முதியோர்களுக்கென்று ஒரு டே கேர் சென்டரை நம்ம முதலமைச்சர் அவருடைய ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் ஆங்காங்கே அதை திறக்க இருக்கிறாங்க. நாளை தினத்தில் சாலி கிராமத்தில் அந்த மையத்தை திறக்க இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஜெபியுங்கள். உங்களுக்கு தெரிந்த யாரால் முதியோர்கள் இருப்பாரானால் அந்த உதவியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே போல் ஸ்ரீலங்காக்காக ஜெபியுங்கள். அதே போல் கிறிஸ்துமஸ் நாட்களில் நம்ம எடுக்கிற முயற்சிகளுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் நம்மோடு பெரிய காரியங்களை செய்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர்களோடு இருப்பார்.